ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் ஈடுபடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய மாதாந்த வருமானங்களை, தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஒருவர் மரணித்திருக்கின்றார். மறைந்த வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இல்லியாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டத்தினுடைய 89வது பிரிவின் அடிப்படையில் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2024 ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையில் இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களை குமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முதலில் காணப்படக்கூடிய மாதாந்த வருமானத்தை சற்று கூடுதலாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் இந்த 3 பேரிலுமே சஜித் பிரேமதாஸ் அவர்கள். பிரேமதாசவுக்கு அடுத்தபடியாக காணப்படுகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. குறைந்த வருமானத்தோடு காணப்படுகின்றவர் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. 50 வருட காலத்திற்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையில் இவர் சொத்துக்களை அதிகம் தேடிக்கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய தந்தை எஸ்மன் விக்ரமரத்ன, பாட்டன்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய சொத்துக்களைத்தான் இவர் வாழ்ந்து செலவழித்து கொண்டு வந்திருக்கின்றார் என்பதும் இன்னும் ஒரு அம்சம் புதிய தலைமுறைக்கும் இன்றைய இளைய தலைமுறைக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். DR விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய லேக் ஹவுஸ் நிறுவனம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் பாட்டன் பரம்பரைக்கு சொந்தமானது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு வெளியிட்டிருக்கின்ற சொத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் இன்னொரு தரப்பு கூறுகின்றது. உண்மையை மறைத்து இளைஞ ஊழல் ஆணைக்குழுவிடம் அல்லது ஊழல் தடுப்பு குழுவிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இத்தகைய சாதாரண புள்ளி விவரங்களை இவர்கள் வெளியிட்டிருக்கலாம், சாதாரண வருமானங்களை இவர்கள் வெளியிட்டிருக்கலாம். உண்மை நிலை அவ்வாறு அல்ல என்பதிருந்தாலும் இப்போது ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்ற வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே மிகவும் குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, மாத வருமானத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் அது மிகையல்ல. இது சிலோன் 24. மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கையின் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திலீப் ஜெயவீர் அவர்களுடைய மாதாந்த வருமானமானது அதிகபட்சமாக 1,65,00,000 ரூபாய் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. NDF கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்சவினுடைய மாதாந்த வருமானம் 1,34,00,000 ரூபாவாகும். வேட்பாளர்களில் மிகவும் வருமானத்தை குறைந்த அளவில் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே. இவருடைய மாதாந்த வருமானம் 1,77,000 ரூபாய் மாத்திரமே. எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முன்னிலை வேட்பாளர்களில் ஒருவருமாக திகழக்கூடிய சஜித் பிரேமதாச மாதாந்த வருமானமாக சராசரியாக 2,95,000 பெறுகின்றார் என்பதாக அவர் வெளியிட்டிருக்கின்ற சொத்து மதிப்புகளில் இருந்து கண்டறிய முடிகிறது. இன்னுமொரு முன்னிலை வேட்பாளரான தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக திகழக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய சொத்து மதிப்பீடு மாதாந்த வருமானமானது 2,56,000 காணப்படுகிறது. அனைத்துமே இம்முறை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இது சிலோன் 24. மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். தேர்தல் கால உடன் செய்திகளை நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம்.